ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல இந்த பாணி. நம்ம வந்து த பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல், டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவர் எழுதின அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தியை தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் தந்திருக்கேன். புக் வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நான் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, செக் பண்ணி பாருங்கள். இந்த நூலினுடைய சாரம் என்ன? நம்ம வந்து வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்கிறது, எப்படி மாற்றிக்கிறது, இது மாதிரி இருக்கும் உண்டான நிறைய செய்திகள் அதில் இருக்குது. ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அதற்கேற்றாறு போல் நம்ம போய் அந்த இடத்துல ஃபிட் ஆகிக்கணும்னு கிடையாது. சூழலையே நம்ம தான் உருவாக்க போகிறோம். அதற்குண்டான நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறத டாக்டர் ஜோ டிஸ்பென்சா நிறைய சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு. இதை வந்து சரியான கண்ணோட்டத்தோட நுணுக்கி பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், மேலோட்டமாகவே தெரியுது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லாத செய்தியை இவர் ஒரே பொட்டு கூட சொல்லவே இல்லை. அப்படியே அச்சு பிசகாமல் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன சொன்னிச்சோ, நம்மளுடைய பெரியவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையவே தான் இவர் சொல்கிறார். இன்னைக்கு உண்டான செய்தி அதற்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். இப்போது நான் சொல்கிறது கவனமாக கேட்டுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையை மனசில் வச்சுருப்பீங்க இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு விருப்பம் இருக்கலாம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு விருப்பம் இருக்கலாம், புதிய தொழில் தொடங்கணும்னு விருப்பம் இருக்கலாம், நல்ல உடல் நலம் வேணும்னு விருப்பம் இருக்கலாம், நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், பிள்ளை வேணும், இந்த மாதிரி என்னவா வேணாலும் வச்சுங்க. இதெல்லாம் இல்லையா, என்னை ஆளை விட்டா போதும் சாமி, எனக்கு ஞானம் வேணும், பிறவா நெறி அது எனக்கு வேணும், அதுவும் கூட வேணும் இல்லையா? ஸோ இப்படி எது வேணாலும் வேணும். இந்த வேணுங்கிறத பட்டியலில் எதுக்காவது ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சேர கொட்டக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். வீடு வேணும், இவ்வளோதான் மேட்ரு, சரிங்களா? இந்த வீடு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து இப்போ மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய செய்திகளை கவனமாக கேளுங்க, கேட்டுட்டு பயிற்சி செய்யுங்க. இந்த வீடு வேணுங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு தீனி போட போகிறீங்க. இப்போ இதுதான் மேட்ரு, சரிங்களா? ஸோ இந்த வீடு வேணுங்கிறது எடுத்துக்காட்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று மட்டும். சரி, இப்போ நம்ம வந்து பார்ப்பதற்கு தூளமாக தெரிகிறோம், ஆனால் நம்ம வந்து தூளமான ஒரு பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. இங்கே எதுவுமே தூளம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே வந்து ஒரு சக்தி நிலையில் உண்டானவர்கள் தான். வி ஆர் எனர்ஜி பீயிங்ஸ், சரிங்களா? நமக்கு வந்து இன்னும் அதை உணரலை. நான் தூளமாக இருக்கேன், இது வந்து கடினமாக இருக்குங்கிற அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு வரைக்கும், அது இருக்கிற நாள் வரைக்கும் தான் இது வந்து கடினமாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்படிப்பா அப்படின்னு கேட்டால், இந்த உடல் அவயங்கள்னால் ஆனது. இந்த அவயங்கள் அப்படிங்கிறது அணு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த செல்ஸ் அதனால் ஆனது. இந்த செல்ஸ் அப்படிங்கிறது மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிக்யூல்ஸ்னால் ஆனது. இந்த மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அணுன்னு சொல்லக்கூடிய ஆட்டம்ஸ்னால் ஆனது. இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்னால் ஆனது. இந்த சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தினால் ஆனது. அப்போ எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படிங்கிறது சக்தி தான். அப்போ நாம் சக்தி உருவம் கொண்டவர்கள் தான். நாம் இந்த உடல் கனத்தன்மையாக இருக்கிறதுன்னு நம்பக்கூடிய நாள் வரைக்கும் தான் இது கனத்தன்மையாக இருக்கும். இதை உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கங்களேன், இது சக்தி நிலை தான் உணர்ந்துட்டோன்னா எல்லாமே சக்தி ரூபமாக மட்டும்தான் தெரியும், தூளமாக தெரியாது. இதை மனசில் வச்சுக்கங்க. ஒரு அணுவும் இந்த அணுவினால் உண்டான இந்த ஒரு அண்டமும் 99.99999% வெற்றிடம் மட்டும்தான். இந்த அணுவும் அணுவினால் உண்டான இந்த பிரபஞ்சமுமே இப்படி தான் அப்படின்னு சொன்னால், இதே அணுவினால் உண்டான இந்த ஒரு உடல் எப்படி தூளமாக இருக்க முடியும்? இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து பார்ப்பதற்காக நாம் நம்புவதனால் தூளமாக நமக்கு தெரியணும். இது தூள உடல் கிடையாது. நல்லா அதை முதல் மனசில் நல்லா வச்சுக்கோங்க. இது எப்பப்பா என்னால் உணர முடியும்? அருளுலகம்னு சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் ஃபீல்டு அது கூட போய் கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இது உணர முடியும். அது எப்படி நான் போய் கலக்கிறது அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரே வார்த்தை தான். யார் சொல்கிறா? ஆங்கிலேயர் சொல்கிறார். பல ஆயிரம் வருடங்களாக நம்மளுடைய பெரியவர்களும் இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? அன்புன்னு சொல்லக்கூடியது. பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ். அந்த அன்பு அப்படிங்கிற ஒன்று தான் இந்த தூள உடலிலிருந்து, நான் என்ற அகம்பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து அருளுலகத்திற்கு கொண்டு போய் உன்னை சேர்க்கக்கூடிய ஒரே கருவி அன்பு அப்படிங்கிறது மட்டும்தான். மூலர்பிரான் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்கிறார் 270வது பாட்டில், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அருகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர். சரிங்களா? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இது வந்து 270வது பாட்டு மூலர்பிரான் சொன்னது.
அப்போ இறை அப்படிங்கிறது எந்த உருவமாக இருக்குது? அன்பினுடைய உருவமாக இருக்கிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கேன். அப்போ இந்த அன்பை வந்து நமக்குள்ளே வளர்த்திக்கிட்டோம்னா இந்த இந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த கோபம், தாபம், அப்படி வெறுப்பு, பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வுகளை விட்டு நீங்கி அன்புங்கிறத நம்மளுக்குள்ளே வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். இவ்வளோதான் ட்ரிக்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. தியானம் செய்வதற்கு என்ன கூடணும்? மனம் ஒன்று கூட வேண்டும். மனம் ஒன்று எப்போ கூடும்? அன்பு கூடும்போது ஒன்று கூடும். அது நாள் வரைக்கும் அது ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்? அது வேணும், அது வேணுங்கிறது கூட பிரச்சனை இல்லை. அது மேலே இருக்கக்கூடிய ஆசை, அது கிடைக்கலன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயம், அது கிடைச்சதுன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெறி, அது மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி உணர்வுகள் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருக்க விடாது. கிடைக்கியா பரவாயில்ல, இதை கொடுக்கறதே சாமி தான். அப்போ சாமி மேலே தானே நம்ம கவனம் வைக்கணும். அப்போ சாமி எவ்வளவு கருணை கொண்டது. இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம வளர்த்தும் பொழுது உண்மை நிலையை நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ என்ன கூடும்? மனசில் அன்பு மட்டும்தான் கூடும். இந்த அன்பு கூடும் பொழுது இந்த அருள் உலகத்தோடு நம்ம போய் கலந்துருவோம். இந்த அருள் உலகத்தோட கலக்கிறோன்னு சொல்கிறீங்கள, சரி கலக்கிறேன், நான் எண்ணக்கூடிய எண்ணம் இந்த அருள் உலகத்துக்கு எப்படி தெரியும்? அது எப்படி எனக்கு நான் வேணுங்கிறத அது எப்படி செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த அருள் உலகம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பெரியவங்க அதை இறைன்னு சொன்னாங்க, சிவம்னு சொன்னாங்க, பிரம்மதன்மைன்னு சொன்னாங்க. இல்லை எப்படி பேர் வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் பேர் வேணாலும் வச்சுக்கங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த அருள் உலகம்னு சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு நம்மை போலவே தனிப்பட்ட ஒரு விழிப்பு நிலைங்கிறது உண்டு. கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு உண்டு. இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதை விட அப்பாற்பட்டது, அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. நாம் என்ன எண்ணுகிறோம், நாம் என்ன கனவு காணுகிறோம், நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன, நம்மளுடைய உணர்வுகள் என்ன, ஆசைகள் என்ன, இதுபோல் இருக்கக்கூடிய எல்லாமே அதுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணினேன்னாலும் 4 சோத்துக்குள்ளே இருக்கிறேன்னா சோத்துக்குள்ளே இருக்க, வெளியே இருக்க 4 மனுஷங்கிட்ட தப்பிச்சுக்கலாம், சாமி கண்ணுக்கு தப்பிக்கவே முடியாதுடா அப்படிம்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணுறேங்கிற உன்னோட எண்ணம் உதிக்கும் பொழுது அதுக்கு தெரிஞ்சிடும். நீ என்ன யோசிக்கிறேங்கிற அதுக்கு தெரிஞ்சு நீ தப்பிக்கெல்லாம் முடியவே முடியாது. ஸோ கான்ஷியஸ்னஸ் அந்த குவாண்டம் ஃபீல்டுங்கிறதுக்கு எல்லாமே தெரியக்கூடிய அந்த ஒரு தன்மையாக இருக்குது. இந்த எல்லாம் தெரிந்த இந்த தன்மையை 2 வகை, இது எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அது 2 வகையாக சொல்லணும்னு முற்பட்டால் 2 வகையாக சொல்லலாம். அப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. இதை நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சத் சித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்துனா என்ன? அனைத்துமானதுன்னு அர்த்தம். அதுதான் அப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். அந்தந்த பொருளில் அந்தந்த தன்மையோடு கூடி அது போல் அது அப்படி இருக்குது. இன்னொரு அழகாக இருக்குல்ல, நெத்திலன்னா நெத்திலன் மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன நீங்கள் மாதிரி இருக்கீங்க, மேசைன்னா மேசை மாதிரி இருக்குது, நாற்காலின்னா நாற்காலி மாதிரி இருக்குது, கேமரான்னா கேமரா மாதிரி இருக்குது. அது கூட கூடி அதுன்னு போல் அது அப்படி இருக்குது. சத் அனைத்துமாக இருக்குது. சித்து அனைத்தும் தெரிந்ததாக, அனைத்தும் அறிந்ததாக இருக்குது. அப்போ எல்லாமாவும் எல்லாம் தெரிஞ்சதாக அது இருக்குது. முழுமையான சுதந்திரத்தோடு இருக்குது. எல்லாமே இருக்கிற ஒன்றுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து கட்டுப்படுத்த நிறுத்த முடியாது. அப்போ எந்த கட்டுக்கும் இல்லாமல் முழு சுதந்திரத்தோட அனைத்துமாக, அனைத்தும் அறிந்ததுமாக இந்த ஒரு இறைங்கிற தன்மை இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? இது கூட தான் நம்ம போய் கலக்க போகிறோம். நானே அதுதான் ஜஸ்ட் உணரலைங்கிறதுனால நமக்கு அது தெரியல. சரியா எப்படியா போய் கலக்க, இவ்வளோ தூரம் பேசிட்டேன், நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்குது, இங்கே அது எப்படி கலக்கலான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்குவோம். முன்னாடியே சொல்லிட்டேன் அன்பு தான் சொல்லி. இந்த அன்பு எப்படி கூடணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா? என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்? நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வீடு கட்டணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு தியானம் தாங்க, வேறு ஒரு இதுவுமே கிடையாது. இது கூட போய் கலக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி தியானம் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த தியானம் எப்படி செய்யணும்? நான் தியானம் செய்கிறதுனால எனக்கு வீடு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். எப்படின்னு சொல்கிறேன், அந்தபடி முயற்சி செய்யணும். தியானத்துக்கு போய் உட்காருங்க. நாற்காலியில் உட்காருறீங்களோ, கீழே உட்காருறீங்களோ, எங்கேயோ, ஆக மொத்தம் தியானத்தில் உட்காருங்க. எப்போ உட்காரணும்? காலை பொழுது 4 மணி, உன்னதமான நேரம். முடியாதவங்க உங்களால் எப்போ முடியுதோ உட்காருங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் பண்ணுங்கள். நீங்கள் எண்ணக்கூடிய காரியம் கூடி அந்த காரியம் முடியக்கூடிய நாள் வரைக்கும் தொடர்ந்து தினமும் பண்ணுங்கள். இதுதான் மேட்ரு. சரிங்களா? சரி, போய் உட்காடுறீங்க தியானத்தில் உட்காந்தோன்னே என்ன பண்ணுறீங்க? ஒரு வீடு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வீடு வாடகை வீட்டில் இருக்கலாம், என்னமோ பண்ணிங்க, எங்கே வேணாலும் இருங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போது வீடு கட்டணும், புது வீடு கட்டணும், இல்லை இருக்கிற வீட்டை இடிச்சு கட்டணும், இதுதான் மேட்ரு. சரிங்களா? கையில் காசு இல்லை, அதை அந்த மேட்ருக்கே வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிங்க. இந்த எப்படி நடக்குது, எவ்வளவு காலத்துக்குள்ளே நடக்கும், எப்படி நடக்கும், இதில் இந்த டவுட்டே வரக்கூடாது.
எனக்கு என்ன வேணும் அது மட்டும்தான், வீடு வேணும், ஓகே டன். இப்போ அப்படியே உட்கார்றீங்க. அந்த வீடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உண்டான கற்பனை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வரீங்க. இது வெறுமனே எண்ணம் கிடையாது. எண்ணமும் உணர்வும் ஒன்றா கூடி இருக்கணும். நீங்கள் கற்பனை செய்த அந்த ஒரு வீடு உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது அந்த கதவை நீங்கள் அப்படியே திறந்துட்டு உள்ளே போகிறீங்க. அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மரக்கதவை நீங்கள் அப்படியே சாவி போட்டு இப்படி திறக்க, இது வரணுங்க, மனசில் கூடணும். அது கூடும் பொழுது அந்த அந்த தாழ்பாடில் இப்படி கை வச்சு இப்படி திறந்து இப்படி உள்ளே தள்ளும் பொழுது அந்த உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த கால் அப்படி உள்ளே எடுத்து வைக்கும்போது, எனக்கு இந்த டைல்ஸ் ஒட்டினா பிடிக்காது, சிமெண்டி தரை தான் பிடிக்கும், அது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். அப்போ என்னுடைய உணர்வு எப்படி இருக்கும்? நான் சிமெண்டி தரையில் கால் வைக்கிற மாதிரி இருக்கும், டைல்ஸ் மேலே வைக்கிற மாதிரி எனக்கு வரக்கூடாது. அப்போது இந்த உணர்வோடு கூடி அப்படி உள்ளே போகணுமா, ஹாலு உள்ளே பாரு, அப்படியே சுற்றி ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது, இங்கே கிச்சன் இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, குழந்தை விளையாடுறாங்க, மனைவி அங்கே இருக்காங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, அத்தை மாமா, நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோம், ஒரு பெரிய வீடை ஏன் கேட்குறீங்க, ஒரு 10 ஏக்கரில் கேளுங்க, ஒரு சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, சரிங்களா? இப்போ அப்படி இது பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீங்க. வெறுமனே வீட்டை கற்பனை பண்ணுறது இல்லைங்க, ஆட்களோடு இருந்து நிம்மதியாக அந்த வீட்டில் வாழ்கிறீங்கிறதுக்குண்டான அந்த முழு காட்சியும் அப்படியே நீங்கள் கற்பனை இல்லை, உணர்வோடு கூடி அதற்குள்ளாகவே நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த எண்ணத்தை உண்டு பண்ணிட்டு பேசாமல் தியானத்தில் உட்காந்துக்குங்க. அதற்கு மீறி எந்த எண்ணமும் வரக்கூடாது, அதற்கு மீறி எந்த எண்ணமுமே வரக்கூடாது. பேசாமல் அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படி பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இந்த அமைதியை உட்காரும் பொழுது என்ன ஆகுது? எண்ணமற்ற தன்மை அப்படின்னு ஒன்று கூடும் பொழுது எதற்கு இவ்வளவு நேரம் அதிகமான அழுத்தம் போட்டு ஒரு உணர்வோடு கூடிய ஒரு எண்ணத்தை கூட்டணுமோ அது டாப் ப்ரையாரிட்டியில் ஃபுல் எனர்ஜியோடு அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போது அது உணர்வோடு நீங்கள் அப்படியே அனுபவிச்சதுனால உங்களுடைய உடல் முழுக்க அந்த ஒரு மகிழ்ச்சி அப்படியே ததும்பி நின்றுக்கிட்டு இருக்கும் அப்படியே, இல்லையா? அந்த மகிழ்ச்சி ததும்பும் போது என்ன ஆகும்? இறைக்கு நன்றியோடு அப்படியே நம்ம இருப்போம். அப்படியே அந்த அந்த ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே போய் அண்டத்தில் கலந்துரும், அந்த அருள் உலகம் அப்படிங்கிறதுல கலந்துரும். இது அதிகப்படியான வைராக்கியத்தோடு இருந்தது அப்படின்னு சொன்னால் துரிதமான காலத்தில் உங்களுக்கு வேணுங்கிற காரியம் கைகூடிடும். இவ்வளோதான் மேட்ரு. இப்படி தான் போய் அருள் உலகத்தோடு கடக்கிறது. இதைத்தான் பெரியவங்க முக்தி பேர் அடைவதற்கும் பயிற்சி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இறையோடு அப்படியே ஒன்றரை கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தமயமான நிலையை அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நினச்சிட்டு பேசாமல் அப்படி உட்காந்துருவாங்க. அதனால தான் பாருங்கள், சாமி முறைக்கு முன்னாடி அவங்க பாட்டு பாடுவாங்க. சாமியை பாராட்டி உங்களோட சேர்றதுனால எனக்கு எவ்வளோ நடக்குது, அந்த அந்த ஒரு கற்பனைக்குள்ள அவங்க அப்படியே போயிடுறாங்க. போனோன்னு அப்படியே இருப்பாங்க. இதுதான் அதில் இருக்குது ட்ரிக்ஸு. அதே ட்ரிக்ஸை தான் நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு தேவைக்காக பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ உடல் நலம், அப்போ உடல் நலம் கொஞ்சம் மோசமாக இருக்கா, அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இல்லை என்னுடைய பையனோ பிள்ளையோ கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது இல்லைங்க, மருமக இல்லை மருமக, அப்போ அவங்க நல்லா இருக்கணும். அப்போ அவங்ககிட்ட இந்த ட்ரிக்ஸ் சொல்லி கொடுங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கை துணையோட தான் நல்லா இருப்பதாக இந்த ஒரு நினைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரணும். இது உண்டு பண்ணிக்கணும். அப்போ இப்படி பண்ணும் பொழுது அந்த வாழ்க்கை முழுமையாக மாற்றம் பெறும். எப்போ எப்படி இந்த கேள்வி வரக்கூடாது. என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். அந்த தேவையோடு நீங்கள் வாழ்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அதே வீடு தான், கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அதே நம்ம பழைய வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் உங்களுடைய உணர்வு பழைய உணர்வோடு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்? நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டீங்க. கண்ணை முழிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அந்த 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 ஆனந்தம் மட்டும்தான் அப்படி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்ணை முழிச்சதுக்கப்புறமா அந்த ஆனந்தம் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் முக்கியம் இந்த இடத்துல. அப்படி நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த அருளுலகத்தோடு உங்களுடைய எண்ணமும் உணர்வும் கூடும் பொழுது உங்களுக்கு வேணுங்கிறது துரிதமான ஒரு நேரத்தில் நடந்துடும். கடந்த காலம் முழுமையாக மாற்றப்படும். அதை பற்றி பொருட்டே இல்லை. நிகழ்காலம் முழு அமைதியாக இருக்கும். எதிர்காலம் நீங்கள் நிர்ணயித்தபடியே அந்த காலம் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்காலங்கிறது நீங்கள் நிர்ணயித்தபடி இருக்கும். இவ்வளோதாங்க. ஸோ யூ ஆர் பிகமிங் ஃப்ரம் சம்படி டு நோபடி. நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த தன்மை மாறி நானே இல்லை அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நீங்கள் போயிடுறீங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே துரிதமாக நடந்துடும். அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு இடத்துல நாம் இருந்துக்கிட்டு எனக்குன்னு வாச்சுது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் இதர நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துவோம், பல்லக்கடிப்போம், இப்படி இப்படி இதெல்லாம் பண்ணுவோம்ல. அப்போ இப்படின்ட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வரும்? இப்படி தான் நம்மளை தேடி தேடி வரும் இல்லையா? ஏன்னா நன்மைங்கிறது ஒரு சக்தினா தீமைங்கிறது ஒரு சக்தி தான். நம்ம இப்படின்ட்டு அடுத்தவனை தீமை சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம எந்த சக்தியை உண்டு பண்ணிகிட்டு இருக்கோம்? தீமைங்கிறதான் உண்டு பண்ணுறோம். அப்போ அதுதான் நம்மளை நாடி வந்துக்கிட்டே இருக்கும். இது செய்யக்கூடாது. நீ அப்படி இருக்கியா? திருவருள் பரவாயில்ல,
நான் நல்லா இருக்கேன், திருவருள் என்னை திருவருள் நல்லபடியாக காக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசாமல் இருக்கணும். திருவருள் 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 பேசாமல் உங்களுடைய எண்ணத்தையும் உணர்வையும் திருவருள் மேலே நினச்சிட்டு சாமி எனக்கு இது வேணும், ஆத்மார்த்தமாக அதை வேண்டிட்டு அமைதியாக இருங்க. அதை பவர் ஊட்டுறதுக்கு தான் தியானம். வேண்டுதல்லையும் அதை பண்ணலாம், பட் தியானத்தில் போகும்போது இன்னும் மூர்க்கத்தனமாக கொஞ்சம் நல்லபடியாக வேலை செய்யும். அதுக்கு தான் தியானம். பண்ணும்பொழுது முயற்சி பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க அருள் உலகத்தோடு கலக்கிறது. இவ்வளோதாங்க. கலந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவ் சிக்னலை மட்டுமே அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நாடி என்ன வரும்? பாசிட்டிவ் சிக்னல் தான் வரும். தானாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறிட போகுது. இந்த ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, அதுலேயே நிறைய நெகட்டிவ் வருது. அந்த பக்கமே போயிடாதீங்க. ஒரு சின்ன துரும்பளவு கூட உங்களுடைய மனசில் நெகட்டிவிட்டி கூடிடக்கூடாது. ஒரு துரும்பளவு கூட கூடிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அந்த கேட்டார் போல் அந்த சூழல் நம்மளை வந்து அப்படியே அமைச்சிக்கிட்டே வரும்போது நம்மளை சுற்றி ஃபஸ்ட்டு சூழல் மாறும். அப்படியே ஒன்றொன்னா அப்படி மாற நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே மாறும். நான் என்ன பாவம் செஞ்சனோ இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கிறேன். செய்த செயலினால் கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை, செய்த செயலுக்காக கிடைக்கிறது தான் தண்டனை. இப்போ இந்த செய்த செயலுக்காகன்னு எப்போ? செயல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இல்லை, எண்ணம் தோன்றிய பொழுதே உங்களுக்கு உண்டான தண்டனை நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. எண்ணம் உணர்வும் கூடி தான் செயலாகுது. செயல் செஞ்சதுக்கப்புறம்லாம் தண்டனை இல்லை, எண்ணம் கூடிய நாள் அன்றே தண்டனை நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அதனால் செஞ்சு முடிச்சதுனால இப்படி எல்லாம் கிடையாது, அப்போவே கூடிடுச்சு அது. ஸோ சோர்ஸ் நீங்கள் தான். ஸோ அப்போ திருப்பி அதுக்கு வந்து ஒரு மன்னிப்போட இது பண்ணி நம்ம திருப்பி அதை அன்போடு கூடி மாற்றும் போது மாறும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் இனி வளவலான்னு இதுக்கு மேலே பேசி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. சொல்ல வந்தது சொல்லிட்டேன். இனி பயிற்சி முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுங்க. வாய்ப்பு கிடச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்களிடத்தில் பண்ணி நன்றி.